இந்தாங்க காஃபி. ஏண்டி பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தியே, அவள் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுவின்னு பார்த்தேன். அவளை நினைச்சா ஒரே கவலையா இருக்கு. இப்ப கவலைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்காதீங்கன்னு உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டேனே. என் பேச்ச கேட்டீங்களா? எனக்கு என் கௌரவம் தான் முக்கியன்னு நம்ம பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்தீங்களே. அவன் இப்ப தினம் தினம் அவளை சித்திரவதை படுத்துறாங்க. நீ காதலிச்சியே, அவன் கூட படுத்தியா இல்லையான்னு அவளை சந்தேகப்பட்டு கொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தாங்க வந்தேன். என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒரு பொம்பளைங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல. நிச்சயமா சொல்றேங்க. ஆனா அந்த வீட்டுல நம்ம பொண்ணு நிம்மதியா வாழவே முடியாதுங்க. ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் அவன் நம்ம வீட்டுக்கு பணமா வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கிட்ட. காமாட்சி, இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத காமாட்சிக்கா. உன் வாயால் சொல்லாத காமாட்சி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டில் கொஞ்சமாவது பொம்பளை பேச்ச கேட்டிருந்தா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. என் கௌரவம்னு சொல்லி என் பொண்ணு வாழ்க்கைய நானே குழி தோண்டி போச்சேன் காமாட்சி. பொத்தி பொத்தி வளர்த்து அந்த பொறுக்கி பையன் கையில பிடிச்சி கொடுத்துட்டேன் காமாட்சி. ஆமா காமாட்சி, நான் செஞ்ச தப்புக்கு நானே விமர்சனம் தேடுறேன் காமாட்சி. இனிமே என்னங்க விமர்சனம் தேட போறீங்க? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. நம்ம பொண்ணுக்கு என்ன இன்னொரு கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க? ஏன் காமாட்சி முடியாது? அவளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல என்ன தப்புங்கிற? தப்ப தலை குடிச்சிருக்கூடாக தான் நான் சொல்றவனுக்கு கழுத்தை நீட்டுனா. இப்போ அந்த தாலி கயிறு தூக்கு கயிறா மாறும்போது கழட்டி எரிஞ்ச என்ன காமாட்சி? எனக்காகத்தான் இத்தனை கொடுமையை தாங்கிட்டு வாழ்றா காமாட்சி. நாளைக்கே போறோம். அவ கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு அங்கேயே அத்துட்டு அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனா கட்டி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆனா இது இந்த ஊர் ஏத்துக்குமா? நீங்க இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நாளைக்கு இந்த ஊர்ல இருக்கவங்களா உங்களை கேவலமா பேச மாட்டாங்களா? இந்த ஊர் முன்னாடி எப்படிங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க? காமாட்சி, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நான் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கலான்னு பரவாயில்ல, எனக்கு இந்த தலைவர் பதவியே வேண்டாம் காமாட்சி. ஏங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி பாழா போச்சேன்னு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றேங்கிறீங்களே. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அனாதையா இருந்த அந்த காளியம்மாளை கல்யாணம் பண்ணான்னு ஒரே காரணத்துக்காக அவங்கள தள்ளி வச்சிங்களே, அது எந்த விதத்துலங்க நியாயம்? உங்க தம்பி இன்னமும் உங்க மேல மரியாதை வச்சிருக்காரு. ஆனா நீங்க தெருநாயை விட கேவலமா படுத்துறீங்க. அந்த தெருநாய்க்கு கொடுக்கிற மரியாதை கூட உங்க தம்பிக்கு நீங்க கொடுக்கலையேங்க. வேண்டாம் காமாட்சி, என்ன வார்த்தையால கொள்ளாத காமாட்சி. நான் செஞ்சது எல்லாம் தப்புதான். இப்போ அது மனசார உணர காமாட்சி. எல்லா பிரச்சனைக்கு காரணம் தானங்கிற தலைக்கானங்கிற புரிஞ்சுக்கிட்ட காமாட்சி. கொஞ்சம் நான் விட்டு கொடுத்திருந்தா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது காமாட்சி. நானே என் தம்பி பிரிஞ்சிருக்க மாட்டோம். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் காமாட்சி. என்னால ஏற்பட்ட தவிர நானே சரி பண்றேன் காமாட்சி.